அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, நிவி வந்து சனியா அப்படின்னு சொல்லி. இப்போலாம் நிறைய பேர் வீடியோஸே நீங்கள் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செனவூசி போட்டு ஒரு 1 மந்த்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இருந்தாலுமே வந்து இப்போ நிவி சனியா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நிவி வந்து போன மாதம்தான் வந்து 5ஆந்தேதி செனவூசி போட்டேன், 7ஆவது மாதம். அப்படி இருக்கையில் ஒரு மாதம் தான் இருந்திருக்கும், சரிங்களா? அதனால் இன்னும் வந்து செனைலாம் கன்ஃபார்ம் பண்ணலை. 3 மந்தில் தான் நம்ம வந்து செனை கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 3 மந்த்துக்கு அப்புறமா நான் சினை பரிசோதனை செஞ்சுட்டு சினை வந்து உறுதி செய்யப்பட்டால் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இனி வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்பீங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து குட்டீஸும் இருக்கீங்க. அவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்ப்பீங்க, நிவி வந்து பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் என்னோடய குட்டீஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அம்மா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அம்மா பாப்பா வயிற்றில் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க எங்கள் வீட்டில். அதனால் வந்து நீங்களுமே வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்துக்கு அப்புறமா நான் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நடுவில் அப்டேட் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சினை வந்து கன்ஃபார்ம் ஆனதும் 3 மந்த்துக்கு அப்புறமா உங்களோட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இனியும் வந்து நிவி வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வீடியோஸ் போடுவேன், சரிங்களா? இப்போ வந்து வெயிலேருந்து மழை ஸ்டார்ட் ஆகி மாறி வரும். இனிமேல் வந்து இன்னுமே கொஞ்சம் கேர் எடுத்து மாடுகளை பராமரிங்க. அப்போ தான் வந்து மாடுகளுக்கு நல்லது. வெயில் காலத்தில் ஒரு விதமான நோய்கள் வருது அப்படின்னா, மழைக்காலங்களில் வேறு மாதிரியான நோய்கள் வரும். அதனால் மாடுகளை இன்னுமே கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.